பாண்டியனுக்கு மலையத்துவச்ச பாண்டியன் பிறந்தார். அந்த மலையத்துவச்ச பாண்டியனுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைனோட என்ன பண்ணாங்க? யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்திலிருந்து அக்னி குண்டத்திலிருந்து 3 வயது குழந்தையாக 3 கொங்கையோடு, அதாவது 3 மார்போடு பிறந்தவன் தான் நம்ம அம்மா மீனாட்சி அம்மா. அப்படி 3 மார்போடு பிறக்கும் போது பாண்டிய மன்னே வருத்தப்பட்டார். என்ன இது, எல்லா பெண்களுக்குமே 2 கொங்கை 2 மார்பு தானே இருக்கும், ஆனா என் மகளுக்கு மட்டும் 3 மார்பு இருக்கே அப்படின் போது அப்பத்தான் அசரீதி கேட்டதா, கவலைப்படாதப்பா பாண்டிய மன்னா, உன் பெண்ணு இந்த பாண்டிய நாட்டை ஆளக்கூடிய முதல் உலகின் பெண்ணரசி. உலகத்திலேயே முதல்ல பெண்ணரசி யாரு? நம்ம அம்மா மதுரை மீனாட்சி தான். அப்ப இந்த உலகத்திலே முதலிலே ஒரு நாட்டை ஆள போற பெண்ணு, அந்த பெண்ணால் நாட்டை ஆண்ட நாடு எது அப்படின்னா அதுவும் நம்ம மதுரை அப்படின்ற பெருமை. அப்ப இப்படிப்பட்ட எல்லா வீரமும் பொருந்திய உன் மகளை பார்த்து எல்லாருமே மண்டிடுவாங்க. ஆனா உன் மக யாரை பார்த்து முதல்ல வெக்கப்பட்டு தலை குனிகிறாளோ அவங்கள பார்க்கும்போது அவளுடைய ஒரு கொங்கை ஒரு மார்பு மறையும் அப்படின்னு அசரீதி கேட்டது. அதே மாதிரியே எல்லா இடத்துக்கும் மீனாட்சி அம்மா சண்டைக்கு போறான். கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு அஷ்டத்திக்கு 8 திக்குக்கும் போறான். இன்னைக்கு நம்ம திருவிழா, சித்திரை திருவிழா நடக்கும் போது திக்கு விஜயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாளே உண்டு திருவிழாவில். அப்ப அந்த திக்கு விஜயத்திலே இந்திரனோட சண்டை போட போகும்போது இந்திரன் என்ன பண்ணாரா, நம்ம மீனாட்சி அம்மாவை படைபுஜத்தோட வந்து மதுரையில எதிர்த்தார். அப்படி படைபுஜத்தோட எதிர்க்க வரும்போது மீனாட்சி அம்மா யாருமே வேணாம், நான் தனியா போய் இந்திரனை ஜெயிக்கிறேன் அப்படின்னு ஜெயிச்சாங்களா. அதனாலதான் தனித்து ஜெயம் பெற்றாங்க. ஜெயம்னா என்ன? வெற்றி. தனித்து ஜெயம் பெற்ற இடம், அதனாலதான் அந்த இடத்திற்கு தனிச்செயம் அப்படின்னு பேரு. அன்னைக்கு தனிச்செயம்னு சொன்ன ஊரை தான் இன்னைக்கு நம்ம தனிச்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப அதே மாதிரி அந்த தடாதகை பிராட்டி என்ற மீனாட்சி மேல பற்று கொண்ட மக்கள் வாழ்ந்த பகுதி. அதனாலதான் அந்த இடத்துக்கு பிராட்டி பற்று அப்படின்னு பேரு. அன்னைக்கு பிராட்டி பற்றுன்னு சொன்ன ஊரைத்தான் இன்னைக்கு நம்ம பிராட்டி பத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட மீனாட்சிக்கு இறுதியாக கைலைக்கு செல்லும் போது சொக்கரை பார்த்தாங்க. சொக்கரை பார்த்த உடனே நம்ம அம்மா மீனாட்சி அழகுல சொக்கி போயிட்டாங்க. அப்படி சொக்கனவங்க தலை குனிந்தாங்க. அப்படி தலை குனிந்த உடனேயே ஒரு மார்பு மறைந்தது, அசரீதி கேட்ட மாதிரி. அப்ப இருவருக்கும் திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் செய்து தந்த ஊரு. அதனாலதான் திருமாங்கல்யம் செய்து தந்த புறம். அதனால ஆதி காலத்தில் அதுக்கு திருமாங்கல்யபுரம்னு பேரு. அன்னைக்கு திருமாங்கல்யபுரம்னு சொன்ன ஊரைத்தான் இன்னைக்கு நம்ம திருமங்கலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த திருமங்கலத்திலே மீனாட்சிக்கு சொக்கருக்கும் அந்த பேருந்து சுற்றி வரக்கூடிய இடத்துல இன்றைக்கும் ஒரு ஆலயம் உண்டு, இருக்கு இல்லையானே? ஆமா, அப்படிப்பட்ட சிறப்பு நம்ம திருமங்கலத்தில் உண்டு. நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த மதுரை பகுதி அப்படின்றது இப்ப இருக்க மதுரை தான். ஆதி காலத்தில் கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடற்பகுதி வரைக்கும் மதுரை இருந்ததுனாலதான் பாண்டிய நாடு முத்துடைத்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா முத்து அப்படின்றது சிப்பியில் கிடைக்கும், சிப்பி என்பது கடல்ல தானே இருக்கும். அப்ப கடலிலே பிறக்கக்கூடிய சிப்பியிலிருந்து முத்து கிடைக்கிறதுனாலதான் அந்த முத்து பிறக்கக்கூடிய நாடு பாண்டிய நாடு அப்படின்னு மதுரைக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. அப்ப இன்னைக்கு இருக்க மதுரை எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரைக்கு கடம்பவனம் அப்படின்னு சொல்லி பேர். ஆதி காலத்திலே தனஞ்சயன் அப்படின்னு ஒருத்தர், இந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய வணிகர் குலத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மதுரை பகுதி இந்த கடம்பவனம் பக்கத்துல வந்தாரு வியாபார விஷயமா. அப்படி வந்தவர் வியாபாரம்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப இரவு பொழுது ஆனதுனால இங்க இருந்து அவரால் திரும்பி அன்னைக்கு இருந்த மதுரைக்கு போக முடியல. அப்ப இப்ப இருக்க மதுரையில தங்குறார். அப்படி உறங்கும் போது அன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் அவருக்கு தெரியல. பார்த்தா இரவு நேரத்துல 1000 சூரியனுடைய பிரகாசம் ஒரே இடத்துல இருந்து ஜொலிக்குது. என்ன அப்படின்னு அவருக்கு புரியல. அப்படி புரியாம எழுந்திருச்சு பார்க்கும்போது நம்முடைய சொக்கர் இருக்கார் இல்லையா, அந்த சொக்கரை தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடிய காட்சியை அந்த தனஞ்சயன் கண்டார். ஏன்னா நம்ம சொல்றது மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். ஆனா முதலிலே வந்தவர் யாருன்னா இந்திரனால் வழிபடப்பட்ட சொக்கர் தானே முதல்ல மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்னாடி உருவானவர். அதுக்கப்புறம் தானே மீனாட்சி அம்மா பிறக்கிறதா திருவிளையாடல் புராணம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட சொக்கரை கண்ட உடனே
அன்னைக்கு அந்த பகுதியை மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னர். அந்த பாண்டிய மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி கடம்ப மரமா இருந்துச்சு, அங்க நான் இரவு தங்கினேன், பார்த்தா மிகப்பெரிய வெளிச்சம், பார்த்தா அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை போய் சொல்றாரு. அப்ப குலசேகர பாண்டியன் இன்னைக்கு இருக்க மதுரைக்கு வர்றார். வந்தா அதை எப்படி நம்புறது? இவர் சொல்லிட்டாரு ஒரு விஷயத்த, ஆனா அந்த விஷயம் சரி அப்படின்னு எப்படி நம்புறது? அப்ப பார்க்கும்போது அங்கே ஒரு புலியை ஒரு அதாவது புலியினுடைய மடுவிலே ஒரு மான் பால் குடிச்சான். புலிக்கு மானுக்கு ஆகுமா? மானை பார்த்தா புலி அடிச்சு தானே சாப்பிடணும் நியாயமா? ஆனா புலியோட மடுவுல மான் பால் குடிக்கக்கூடிய காட்சியை கண்டார் பாண்டிய மன்னன். கண்ட உடனே முடிவு பண்ணிட்டார், அப்ப ஆகாத ரெண்டு உயிரினம் ஒன்னா இங்கே சேர்ந்து இருக்குன்னா அப்ப இங்க அன்பு இருக்குன்னு அர்த்தம். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே சிவன் இருப்பார். அதனாலதான் அன்பே சிவம் அப்படின்னு திருமூலர் சொன்னார். அப்ப அதை ஊர்ஜிதம் பண்ணி அதன் பிறகு அடிக்கல் நாட்டி குலசேகர பாண்டிய மன்னனாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையை எப்படி நகர் அமைக்கிறது அப்படின்னு குலசேகர பாண்டிய மன்னனுக்கு தெரியல. முதலிலே இன்னைக்கு சொல்றோம்ல பொறியாளர், பொறியாளர் என்ன இன்ஜினியரா? ஆமா. ஏன்னா தேவலோகத்தினுடைய பொறியாளர் யாரு, எதையும் உருவாக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா விஸ்வகர்மா. அதே மாதிரி அசுரர்களுக்கு மயன். ஆனா உலகத்துல முதல்ல ஒரு தெய்வம், அதுவும் சிவனே ஒரு ஊரை உருவாக்குனாருன்னு நம்புவீங்களா? அது எந்த ஊர் தெரியுமா? சிவன் உருவாக்குன ஊர் எது அப்படின்னா நம்ம மதுரை தான். சிவனால் உருவாக்கப்பட்ட மதுரை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க மதுரை. அப்படி உருவாக்கி நகர் அமைத்து குலசேகர பாண்டியனால் கோவில் கட்டி நகரை எழுப்பி அப்படி சிவனுடைய சந்திர பிம்பம், அந்த சிவனோட தலையில பிறை இருக்கு இல்லையா, நிலவு, அந்த சந்திர பிம்பத்திலிருந்து மதுரை பூரா அமிர்தம் சிந்திச்சான். அப்படி அமிர்தம் சிந்தியதாலதான் அமிர்தத்துக்கு மதுரம்னு பேர். அப்படி அமிர்தம் சிந்தியதாலதான் நம்ம ஊருக்கு மதுரம், மதுரா அப்படின்னு பேர். மதுரானா வடநாட்டுல கிருஷ்ணன் பிறந்த ஊருக்கு மதுரான்னு பேர் இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, மதுரான்னு சொன்னதை மதுரை அப்படின்னு மாத்தி வச்சாங்க. இதனாலதான் மதுரைக்கு மதுரைன்னு பேர் வந்துச்சு. இதனால சிவன் உருவாக்கி சிவனுடைய சந்திர பிம்பத்திலிருந்து அமிர்தம் சிந்திய ஊர் அப்படின்றதுனாலதான் நம்ம மதுரைக்கு மதுரைன்னு பேரு. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை பார்த்து கும்பிட்டாலே நமக்கு முத்தி கிடைக்குதுன்னா எந்த ஊரு? வித்தியாசமா இருக்குல்ல? உங்க ஊர் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எல்லாமே தோன்றும் பிறகு அழியும், இதுதான் உலகத்தினுடைய இயல்பு. அது மாதிரி இந்த பிரளயம் என்ற உலகம் தோன்றி அழியுது. எதில் அழியுது? ஒண்ணு மண்ணுல, அதிகபட்சம் நீர் நெருப்புல தான், அதிகமா நீர்ல தான். அப்ப நீரிலே எல்லா கடலும் எல்லா நீர்நிலையும் ஒன்றாக சூழ்ந்து இந்த உலகம் அழியுது. அப்படி இந்த உலகம் அழியும் போது 3 முறை சிவன் ஒரே ஒரு ஊர்ல இருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கடல் நீரையும் ஒரே ஒரு இடத்துல இருந்து வெளியேற்றினார். எந்த இடம்? ஒரு தன்னுடைய சூலாயுதம் இருக்கு இல்லையா, சிவனுடைய சூலாயுதம். அந்த சூலாயுதத்தாலே இந்த பிரளயத்திலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த சூலாயுதத்தை எடுத்து பூமியில குத்தினாரு. அந்த இடத்துல ஒரு துவாரம், அந்த துவாரம் ஒரு சுழலாச்சு. அந்த சுழல் இன்னைக்கு சுழியாச்சு. அதத்தான் பெருமையான திரு சுழியல் அப்படின்னு பேரு. அன்னைக்கு திருச்சுழியல் அப்படின்னு சொன்ன ஊரைத்தான் இன்னைக்கு நம்ம ஊருக்கு பக்கத்துல திருச்சுழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உலகத்தினுடைய பிரளயத்தை காத்த காரணத்தினாலே இன்னைக்கு உங்க திருச்சுழியில இருக்க சிவனுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரளயநாதர். பூமியினுடைய சாபத்தை நீக்கியதாலே அந்த சிவனுக்கு பேரு பூமிநாதர் அப்படின்னு பேரு. அது மட்டுமல்ல, எல்லா கடலுடைய நீரும் அங்கு கலந்ததுனால ராமேஸ்வரத்துக்கு எப்படி திதி கொடுக்கக்கூடிய முக்தியும் மோட்சமும் பெருமையும் உண்டோ, திருப்புவனத்துக்கு எப்படி உண்டோ, அதே மாதிரி மிக மிக பிரசித்தியான இடம் எது அப்படின்னா அது திருச்சுழிகள் என்று சொல்லக்கூடிய திருச்சுழி. அந்த இடத்துலதான் அப்படி ஒரு சிறப்பு. இந்த கோயில போய் சாமியை கும்பிட்டு வந்தவங்களை கும்பிட்டாலே முக்தி அப்படின்றத நான் சொல்லல. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நால்வர்களிலே சுந்தரமூர்த்தி நாயனாரே சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. அவர் சொல்லியிருக்காரு. அவர் அந்த ஊருக்கு போகும்போது சேரமான் அப்படின்ற இன்னொரு நாயன்மாரையும் கூட்டிட்டு போனார். அப்படி போகும்போது அந்த மண்ணில எங்க பார்த்தாலும் சிவலிங்கமாக தெரிந்ததா. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல
சாமியை கும்பிட்டுட்டு போனவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே முக்தி கிடைக்கும் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, பொதுவா எல்லா கோவிலுக்கும் போவான், நம்ம பேரை சொல்லுவான், நம்ம அம்மா அப்பா பேரை சொல்லுவான், நம்ம புள்ள குட்டி பேரை சொல்லுவான், அர்ச்சனை பண்ணுவான், இல்ல சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதான முறை. ஆனா இறந்து போனவங்களோட பேரை சொல்லி அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரே ஆலயம் எது அப்படின்னா அது திருச்சுழி பூமிநாதருடைய ஆலயம் தான். அங்கதான் இறந்தவங்களுடைய பேரை சொல்லி திதி கொடுத்து விளக்கு போட்டு அந்த இறந்தவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணும் போது அந்த இறந்தவனுக்கு 21 பிறவி கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை எந்த ஊருக்கு உண்டு அப்படின்னா அது திருச்சுழிக்கு உண்டு. நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த திருச்சுழி என்று சொல்லக்கூடிய இதை சும்மா மட்டும் கேட்டுறாம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மிக மிக ஒரு புண்ணியம். நம்முடைய முன்னோர்களுக்கு எப்படி திதி கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியமா, அது மாதிரி அவங்களுடைய ஆன்மாவினுடைய பிறப்பை அவங்களுடைய பாவத்தையோ இல்ல சாபத்தையோ தடுத்து நிறுத்துவதோ வாழக்கூடிய நம்முடைய கடமை. அப்படி நம்ம தடுத்து அவங்களுக்கு வேண்டிய அந்த புண்ணியத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரம்பேத்திய, நம்முடைய சந்ததிகள் வாழும் அப்படின்னு நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட திருச்சுழியில பிறந்தவர் தான் நம்ம ரமண மகரிஷி. திருச்சுழிக்கு மறுசுழி இல்ல அப்படின்னு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஊரு, அது இவங்க 2 பேரும் அந்த ஊருக்காரவங்க அப்படின்றதுனால அப்படி ஒரு பெருமையான திருச்சுழி என்று சொல்லக்கூடிய சிவன் என்ற பூமிநாதர் வாழக்கூடிய ஆலயம், இறந்தவர்களுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு ஆலயம். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பேரு.